வணக்கம். நான் விஜய் கிறிஸ்டோபர். இப்போ திமுக அரசுடைய நில மோசடி புகார்கள் இப்போ ஒன்றா வருது. இப்போ திமுக அரசு 2021 26 வரைக்கும் நிறைய அரசியல்வாதிங்க நிறைய பேர், திமுக பிரமுகர்கள் நிறைய லேண்டை, புறம்போக்கு லேண்டு, கோயில் லேண்டு, ஏழைகளுடைய அதாவது அனுபவம் இல்லாமல் விட்டுருவாங்க. நிறைய பேர் லேண்டு வாங்கி அதை கவனிக்காமல் விட்டதுனால அந்த லேண்டோடைய பேர் ஒற்றுமையை வச்சு நிறைய இடத்துல அந்த போலியான ஆவணங்கள் தயாரித்து நிறைய ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு. ஸோ ஏழைப்பட்டவனால் போய் ஒரு ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுத்தாலும் அது எடுக்க மாட்டாங்க. ஐஜி வரைக்கும் போனாலும் அது வேலை ஆகாது. ஸோ அரசியல் பிரமுகர்கள் இதை மாதிரி நிறைய லேண்டை ஆட்டை போட்டிருக்காங்க. இப்போ அவங்கள பற்றி புகார்கள் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது உங்களுடைய லேண்டை இழந்துட்டிங்கன்னா என்னோடய நம்பரை கால் பண்ணுங்கள். நாங்கள் அந்த லேண்டை மீட்டு தரோம். ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, கோயில் லேண்டை ரெக்கார்டு மாற்றுறாங்க. கோயில் நிலம் இல்லைன்னு சொல்லிட்டு ரெவன்யூ ரெக்கார்டை மாற்றுறாங்க. புறம்போக்கு லேண்டு அதே மாதிரி இந்த பட்டாவை ரெவன்யூ ரெக்கார்டில் மாற்றிட்டாங்கன்னா அந்த லேண்டோடைய இதையே மாற்றி ஏகப்பட்ட லேண்ட். இதுக்காக தான் சிசிஜிபியில் அம்மா ஜெயலலிதா அம்மா ஒரு சிசிஜிபின்னு ஒரு செக்ஷன் எடுத்து வந்தாங்க. அதை கடந்த ஆட்சியில் கொஞ்சம் நீர்த்து போச்சு. இப்போ திருப்பி அதை நம்ம ஆழமாக பண்ணினா நிறைய திமுக பண்ண ஊழல்கள், அதாவது நில மோசடி புகார்களை விசாரிக்க முடியும். இது ஏழைக்கு ஒரு பெரிய பேர்டன். அவங்களால ஒரு கோர்ட்டுக்கு போய் ஒரு வக்கீல் பிடிச்சி அந்த கேஸை போட்டு வாதாடி முடியாதனால அவங்க அப்படியே விட்டுடுறாங்க. நிறைய பேருடைய லேண்டு ஆக்கிரமிப்பாயிருது. இது லேண்டை சீக்கிரமாக மீட்கிறதுக்கு நீங்கள் என்னை அணுகுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தாவேக அரசில் இது புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வரன்ட்டு எதிர்பார்க்குறோம். அதுக்கு நம்மெல்லாம் புகார் கொடுத்தா தான் சீக்கிரமாக அதுக்கான ஒரு சட்டத்தை ஏற்றுவாங்க. நன்றி, வணக்கம்.